தமிழகத்தில் இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியாவால் ஆட்சிக்கு வந்தவர்கள் அதே சோசியல் மீடியாவை பயன்படுத்தி திமுகவுக்கு எதிராக அவதூறு பரப்புவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் புதிய ஆட்சி அமைந்து ஏறத்தாழ 3 வாரங்களாகிறது. தொடர்ந்து இவருடைய ஆட்சியில் பல்வேறு குற்றங்கள் ஏறத்தாழ 40க்கும் மேற்பட்ட கொலைகள், கற்பழிப்புகள், இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதை நீங்கள் அனைவரும் மிக நன்றாக அறிவீர்கள். ஆனால் இதையெல்லாம் திசை திருப்புகிற வகையில் எப்படி இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் சோசியல் மீடியா மூலமாகவும் ஆட்சிக்கு வந்தார்களோ அதே மோடஸ் ஆபரண்டி, அதே வகையிலே இந்த சம்பவங்கள், இந்த நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிற தமிழ்நாடு பூராலும் இன்றைக்கு மக்கள் கொதித்து எழுந்திருக்கிறார்கள். இதை திசை திருப்புவதற்காக எந்த இன்ஸ்டாகிராமையும் சோசியல் மீடியாவும் தவறாக பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தார்களோ அதன் மூலமாகவே மீண்டும் அதே பாணியில் பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். கோவையிலே 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தை திசை திருப்புகிற வகையில் ஒரு பெண் சோசியல் மீடியாவிலே பேட்டி அளித்து அது வைரலாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிலே எதிர்க்கட்சி தலைவர், எங்கள் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினையும் திமுகவை பற்றியும் அவதூறாக, தவறாக அவருடைய பெயரில் வெளியிடாமல் இன்னொருத்தருடைய ஐடென்டிட்டி மூலமாக வெளியிட்டிருக்கிறார்கள். இதை இதுவரையிலே தமிழ்நாட்டில் எந்த ஒரு நிலையிலும் இப்படிப்பட்ட அசிங்கங்கள் நடந்தது கிடையாது. இப்பொழுது ஒவ்வொன்றாக அரங்கேறி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இல்லை. தேர்தலுக்கு முன்னால் அவர்கள் பயன்படுத்திய அந்த இன்ஸ்டாகிராமுக்கும் சோசியல் மீடியாவுக்கும் அடிமையான மக்கள்தான் வாக்களித்தார் என்பது பட்டவர்த்தமான உண்மை. ஆனால் இனியும் இது தொடரக்கூடாது. இதை கண்டித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த பேட்டி அளித்த பெண் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புகார் அளித்து, அது மட்டும் இல்லை, சட்ட ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம் இனி இதை தொடர்ந்து அணுகுவது என்று முடிவெடுத்து, குறிப்பாக இப்படி தவறாக இன்னொருத்தருடைய பெயரில் வெளியிட்டு இப்படிப்பட்ட அவதூறான பொய் பிரச்சாரத்தை செய்தால், அதாவது சாதாரணமாக டெஃபமேஷன் போனால் ஒருத்தர் திட்டுறேன், அவர் என் மீது வழக்கு போட்டால் அந்த டெஃபனிஷன் கேஸில் மேக்ஸிமம் கனிஷ்மெண்ட் 2 வருஷம்தான். ஆனால் இது பூரமாக இதுபோல் தவறான ஐடியை யூஸ் பண்ணி தவறான தகவல்களை அவதூறாக பேசினால் அதற்கு தண்டனை ஆயுள் தண்டனை. ஆகவே இதை குறித்து நாங்கள் தெளிவுபடுத்துவதற்கு என்ன காரணம் என்றால், தமிழ்நாட்டு மக்கள் எங்களுடைய மக்கள், தமிழ்நாட்டின் மீது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அக்கறை இருக்கிற காரணத்தினால் ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டது. எல்லோரும் சொன்னதைப் போல குழந்தைகள், சின்னம் சிறார்கள் தாய் தந்தையரை வலியுறுத்தி, தாத்தா பாட்டிகளை வலியுறுத்தி வாக்குகளை விஜய் கட்சி பெற்றது என்பது எல்லா தரப்பிலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒன்று. ஆகவே இதுபோல தவறுகளை தங்களுடைய பிள்ளைகள் செய்துவிடக்கூடாது. காரணம் என்னென்னா, இனிமேல் தாய் தந்தையர் தன்னுடைய பிள்ளைகளை இதையெல்லாம் சொல்லி வளர்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் பாதிக்கப்படுப்போவது ஒருத்தருக்கு ஆயுள் தண்டனை கிடைத்து விட்டால் அந்த பெண்ணுடையோ அல்லது பையனுடைய வாழ்க்கையோ
நாசமாகிவிடும். அப்படி நாசமாவதை திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலும் விரும்பாத காரணத்தினால் இதை வெளிப்படையாக சொல்லிவிட்டு தான் செய்கிறோம். காரணம், உங்களுடைய அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் உங்கள் குடும்பத்திலேயோ உங்கள் உற்றார் உறவினரோ இருந்தால் அவர்களை எச்சரிக்கை செய்து இதுபோல பிரச்சாரத்தை செய்யாதீர்கள், இதனால் உங்கள் வாழ்க்கையை அழிந்துவிடும், புரூவாய் கோர்ட்டில் தண்டனை கிடைத்தால் ஆயுள் தண்டனை தான் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு அறிவுறுத்துகிற வகையில் பெற்றோர்களும் மற்றவர்களும் குறிப்பாக அந்த கட்சி தலைவர்கள் சொல்லணும். மாணிக்கதேவரா அவரை பற்றி சொல்லணும்னா அவர் தான் முதல்ல எல்லாம் சூத்திரதாரியே. அதாவது ஒரு எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு வெற்றி பெற்று பழமொழி சொல்லுவாங்க, கல்லறை காய்வதுக்குள் கள்ளக்காதல். அது ரிசல்ட்டு வர்றது முடிவு கூட இல்லை, அதுக்குள்ளாகவே தவேகாவுக்கு போய் சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சிகள். மற்ற கட்சிகள் கூட மற்ற தலைவர்கள் எல்லாம் எங்கள் தலைவரை பார்த்து விட்டு தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு நன்றி சொல்லிவிட்டு போனார்கள். ஆனால் காங்கிரஸ்காரங்க நன்றி கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல ரிசல்ட் வந்தவுடனே நேராக போய் தாவிகாவுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. காரணம், அவங்களுக்கு 59 வருஷமாக ஆட்சியில் மந்திரி பதவி தமிழ்நாட்டில் கிடைக்கல அவங்களுக்கு. அதனால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த வகையில் அவர் காணாததை கண்டால் கண்டதே சொர்க்கம்னு சொல்வார். அதுபோல் காணாத ஒன்று ஆட்சிக்கு ரெண்டு மந்திரி பதவி கிடைக்கிறது ஒன்று, காணாத ஒன்றை கண்டுவிட்ட உடனே ஓடி போய் அங்கே சேர்ந்துட்டாங்க. அதை மூடி மறைப்பதற்கு எங்கள் மீது இப்படி பழித்து போடுகிறார்கள். எந்த காலத்திலும் சரி, எங்கள் தலைவர் தளபதி தெளிவாக சொல்லியிருக்காரு, அந்த ஆட்சிக்கு நாங்கள் எந்த விதமான இடையூறும் தரமாட்டோம். யார் போனாலும் சரி, யார் வந்தாலும் பற்றி அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் காங்கிரஸ் செய்தது மிகப்பெரிய பச்சை துரோகம் என்பதை அந்த கட்சி தொண்டர்களே பாதி பேர் புலம்புகிறார்கள். யாரோ 2 பேர் பதவிக்கு போயிருக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய பாரம்பரியமிக்க காங்கிரஸினுடைய பெருமையை கெடுத்து விட்டார்களே என்று அவர் கட்சிக்குள்ளே பாதி பேர் சொல்கிறாங்க. பல இடங்களில் காங்கிரஸ்காரர்கள் அவர் கூப்பிட்டு கூட போகவில்லை. ஆக மாணிக் தாகூர் தன்னை பெரிய மனிதனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட அறிக்கைகளை அவர் விட்டு கொண்டிருக்கிறார். அவர் எப்படி வெற்றி பெற்றார்ன்றதை முதல்ல அவர் நினைச்சு பார்க்கணும். விருதுநகருடைய நாடாளுமன்ற உறுப்பினராக எப்படி வந்தார், எவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சார், யாருடைய தயவில் இன்றைக்கு இருக்கிறார் என்பதை புரிந்து. இப்போ கூட இன்றைக்கி காலையில் ஒரு செய்தி, அதிமுக சார்பில் ஜெயிச்ச 3 எம்எல்ஏக்கள் பதவி ராஜினாமா செய்துட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற சொரணையாவது கொஞ்சமாவது நம்முடைய மாணிக் தாகூருக்கு இருந்தால் அவரை ரிசைன் பண்ணி நிற்கட்டும். இப்போ 3-4 தேர்தல் வரப்போகுது, இடைத்தேர்தல். அதுவும் அவர் அவ்வளோ வீரமாக பேசினா ராஜினாமா பண்ணிவிட்டு நிற்கட்டும்னு தயாராக இருக்கணும். ஆக காங்கிரஸ் கட்சி தனக்கு பதவி கிடைக்கல, போனோன்னு போட்டோம், அதை பற்றி கவலை கிடையாது. எத்தனையோ மேடு பள்ளங்களை திமுக பார்த்துருக்குது. ஆக இது ஒன்றும் நிரந்தரமான தோல்வி இல்லை. இன்னும் சொல்ல போனால் திமுக தோற்கவில்லை. ஒரு நிலையான ஆட்சியும் ஒன்றும் பெருசாக பெரிய மேண்டேட்டும் இந்த ஆட்சி கொடுத்துடல. இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு ஒரு மைனாரிட்டியோட எங்கள் பக்கம்தான் அதிகமான ஓட்டுகள், எதிர்ப்பு தான் ஓட்டுவது. 34% அவருக்கு ஆதரவு, 66% எங்களுக்கு சாத்திருக்கு. ஆக இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு பேசக்கூடாது. அவர்தான் முதல்ல இதுக்கு சூத்திரதாரியாக இருந்து கெடுத்தார் இந்த கூட்டணியை. காங்கிரஸுக்கு கல்லறை அடிச்சுட்டு தான் அவங்கெல்லாம் போவாங்க. அதாவது திமுகவை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் நம்பினோம். காரணம் என்னென்னா, இந்த மாதிரி பச்சை பாம்பு எது பச்சை கொடி எதுன்னு புரிஞ்சுப்பாங்கன்னு பார்த்தோம். அதனால் அவங்களுக்கு பச்சை பாம்பு எது பச்சை கொடி எதுன்னு புரிஞ்சுக்காமல் ஓட்டு போட்டாங்க. இப்போ வருதுறாங்க. அது மட்டும் இல்லை, நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நாங்கள் செத்த பாம்பை அடிச்சுக்கிட்டு இருந்தோம், இவரை பற்றி இக்னோர் பண்ணிட்டோம். செத்த பாம்பை அடிச்சு கொண்டு இருந்த நேரத்தில் கருணாக உள்ள போட்டுருச்சு. அதான் எதுவுமே இது ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனே ஒரு வித்தியாசமாக இருக்குது. அவங்களுக்கு செக்ரட்டரியேட்டுக்கும் பார்ட்டி ஆஃபீஸுக்கும் வித்தியாசம் கிடையாது. அவங்க ஒரு பார்ட்டி ஆஃபீஸே இல்லை. என்ன பண்ணுறாங்க, அங்கேயே அதுவே சட்டப்படி தப்பு. அது மட்டும் இல்லை, இப்போ அந்த 3 பேர் மாறி இருக்கிறாங்கன்னா யார் யார் எவ்வளோ பணம் கொடுத்தாங்க, அவங்க மாறினதுக்கு என்ன காரணம், இதான் வெளியே வர்றபோது வாங்கினவங்க மட்டும் அந்த குற்றம் சாட்டப்பட்டு அவங்க தண்டிக்கப்படுவாங்கன்னு இல்லை,
யார் பணம் கொடுத்தாங்களோ அதுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்களும் வந்து மாட்டுவாங்க. இது ஏற்கனவே நீதிமன்றங்களால் முடிவெடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆயாராம் காயாராம் என்ற நிகழ்ச்சி தமிழ்நாட்டுக்கே தெரியாது. ஆயாராம் காயாராம்னு எப்படி வந்ததுன்றதுன்னா, ஒரு ஹரியானா சட்டமன்றத்தில் 3 நாளில் 15 முறை ஒரு மெம்பர் கட்சி மாறினார். சட்டசபை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே 3 மணி நேரத்துக்குள்ளே இந்த பக்கம் வந்துட்டு அந்த பக்கம் போனார். அதுக்கு தான் ஆயா ராம், ராம் வந்தார், கயா ராம் போயிட்டார். ஆக அது ஆயா ராம் கயா ராம் என்ற வார்த்தையே அப்படி தான் வந்து. இங்கே தமிழ்நாட்டில் ஆயா கயா 3 வந்தது. போன மாதம் 3ஆம் தேதிக்குள்ளே வந்தது. 23ஆம் தேதி 4ஆம் தேதி முடிவு வந்தாங்க. இன்றைக்கி 24ஆம் தேதி 25 தேதி ஆகுது கயா. ஆக ஆயாராம் கயாராமுக்கு இன்றைய தலைமுறைக்கு தெரியாது. இது நடந்த 60 வருஷம் ஆகுது. இன்றைய தலைமுறைக்கு ஆயாராம் கயாராம்னா இன்னா என்பதையெல்லாம் தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் இந்த ஆட்சி நடந்துக்கிட்டது. இன்னும் பல வேடிக்கைகளை பார்ப்போம். சினிமாவில் காமெடியன்களை பார்த்தோம், ஹீரோக்களை பார்த்து ஏமாந்தவர்கள். இனி தமிழ்நாட்டை காப்பாற்ற எங்களை தவிர வேறு வழி கிடையாது. எப்போதெல்லாம் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஆபத்து வருதோ நாங்கள் தான் தோள் கொடுத்து 77 வருஷமாக காப்பாற்றிருக்கோம். தொடர்ந்து காப்பாற்றுவோம்.